அல்லேலூயா. சகரியாவுக்கு லூக்கா 1:13 சகரியாவை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். 1:13 லூக்கா 1:13. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும். 1:30 மரியாளை பார்த்து பரலோகம் சொல்லுகிறதை கவனிங்க. மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். லூக்கா 2:20 மேய்ப்பர்களும் தூதர்களை பார்த்து, தூதர்கள் இறங்கி பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அவர்கள் ஒரு செய்தியோடு வந்திருக்கிறார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார். பயப்படாதிருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்படி பல தேவ மனிதர்களிடத்திலே பரலோகம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். மிக அதிகமான வார்த்தை பயப்படாதே, பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை கூட 356 முறை வேதத்தில் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு தவறாமல் பயப்படாதிரு, பயப்படாதிரு, பயப்படாதிரு என்று சொல்ல. லூக்கா 1:50 ஒரு பொதுவான வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு. நல்லா கவனிங்க, பயப்படாதே என்று சொன்ன பரலோகம் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள். இந்த 1ஆம் தேதி நம்ம பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு முறை நல்லா அல்லேலியா சொல்லு. ஆமென். பயப்படாதிருங்கள். நிறைய காரியங்கள் அவருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தலைமுறை தலைமுறையாக இரக்கம், தலைமுறை தலைமுறையாக இரக்கம். இந்த மருத்துவமனைக்கு போனேன், டாக்டர்கள் இப்படி சொல்கிறாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஸ்கேன் இப்படி சொல்லுது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நாம் சம்பாதிக்கிற வார்த்தைகள். இந்த மாதத்தில் ஸ்கூலில் காலேஜஸில் பிள்ளைகள் எல்லாம் பணம் கட்டி சேர்க்கணும். கொஞ்சம் நஞ்சமல்ல, 1 லட்சம் ரூபாய் ஒரு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம். அவங்க நல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம், பேகு, ஷூ, அவங்க கர்ச்சீஃபு, புது புஸ்தகம் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அதற்கு பின்னாலே நம்முடைய பயம் ஒரு பெரிய பயம். 1 லட்சம் ரூபா கட்டணும். இவ்விதமாக வழக்குகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் தேர்வு எழுதியிருக்கிறேன், தேர்வுக்கு பதில் என்ன, முடிவென்ன? பயப்படுறேன். நாம் பயப்படுகிறதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கையை உங்களுடைய மார்பிலே வைத்து யோசித்து சொல்வீர்களானால் பயப்படுகிறதற்கு நிறைய காரணம் இருக்குது. பயப்படுறேன், நான் பயப்படுறேன், நான் பயப்படுறேன் என்று சொல்லுகிறது தேவனுக்கு கேட்கிறது. அந்த சத்தம் கேட்கிறது.
அந்த வாயின் வார்த்தையை கர்த்தர் அறிகிறார். பல முறை சொல்லியிருக்கிறார், பயப்படாதிருங்கள் என்று. 2025 ஜூன் மாதம் 1 தேதி காலையில் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள் பிரதர், பயப்படாதிருங்க சிஸ்டர், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் பெரிதாயிருக்கிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் 24-25 யோசேப்பு மரியாள் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருந்தார்கள். இயேசு என்று பெயரிடுகிற வரைக்கும், அவர் வளர்ந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் யோசேப்பும் மரியாளும் ஒருவரை ஒருவர் அறியாதிருந்தார்கள். கவனமாயிருந்தார்கள், கலக்கமாயிருந்தார்கள். பரலோகம் இயேசுவை மரியாளுடைய மடியிலே கொடுத்தது. ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு பயந்து யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டார், மனைவியாக சேர்த்து கொண்டார். இயேசு பிறந்து ஆளாகி வருகிற வரைக்கும் அவர் சேர்த்து கொண்டார். அங்கே பாருங்கள், அவர் ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவர்கள் இருவரும் காத்திருந்தார்கள். இயேசு யூத குலத்துக்கு இரட்சகர், இரட்சகர், உலக இரட்சகர், பாவங்களை மன்னிக்கிற உலக இரட்சகரை சுமந்து கொண்டிருக்கிற மரியாள் என்று யோசேப்பு பரிவோடு மரியாளை சேர்த்து கொண்டார். ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். கர்த்தர் அருளப்போகிற நல்ல முடிவுக்காக காத்திருந்தார்கள். இந்த பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது, கர்த்தர் கொடுக்கிற நல்ல முடிவுக்கு காத்திருக்கிற பழக்கம் வேண்டும். பயப்படாதிருங்கள் சொல்லியிருக்காரு, ஆகவே நான் பயப்பட மாட்டேன், அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறீர்களோ, அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அவர் தருவார், நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பயப்படாதிருங்கள் என்றார். ஆக 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டுப்பார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார், அதே நேரத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை கவனிக்கணும். லூக்கா 1 அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் சகரியா எலிசபெத் 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக காத்திருந்தார்கள். யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்க கர்த்தர் சொன்னபடி கவனமாய் காத்திருந்தார்கள், பயப்படலை. வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆமென். வயது சென்றவர்களாய் இருந்தார்கள்.
குழந்தை பேர் இருக்குமா என்கிற சந்தேகம் அதிகமாக இருந்தது. இனி நமக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு முடிவு கட்டி சகரியா தன் ஊழியத்தை செய்து முடிக்கிறான். அந்த ஊழியம் நாட்கள் முடிகிற போது கர்த்தர் வந்து, பயப்படாதே சகரியா, பயப்படாதே, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி அதற்காக காத்திருக்க சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். சகரியா எலிசபெத் 2 பேரும் ஒரு தேவகுமாரன் தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானகனை பெறுகிற வரைக்கும், அந்த நல்ல நாட்கள் வருகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். விசுவாசத்தில் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். உடனே வராது. பயப்படாதீர்கள்னா உடனே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். காத்திருக்க பழகணும். ஆண்டவர் என்னை அந்த நிலைக்கு உயர்த்துவார் என்ற தைரியத்தோடு என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க பழகணும். லூக்கா 2வது அதிகாரத்தில் 36 to 38 வரை நாம் வாசிக்க பார்க்கிறோம். அன்னாள் ஆசேருடைய கோத்திரத்தாலும் ஆசேர் கோத்திரத்தாள் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும். 7 வருஷம் மாத்திரம்தான் புருஷனோடு வாழ்கிறாள். அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அன்னாள் தீர்க்கதரிசி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த அந்த காலம் முடிவுக்கு வந்த பிறகு அவள் வாழ்க்கையை இப்படியாக ஏற்பாடு செய்து கொள்ளுகிறாள். இனி நமக்கு ஜெப வாழ்க்கை தான், தேவாலயம்தான், ஆராதனைகள் தான், ஜெபம்தான். கர்த்தர் வார்த்தையை கேட்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு 84 வயது வரைக்கும் காத்திருக்கிறாள். மேசியாவை காண்பேன், கர்த்தராகிய இயேசு என்ற இரட்சகரை என் கண்கள் காணும் அது வரைக்கும் என்று சொல்லி காத்திருந்தாள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு இலக்கு வேண்டும், காத்திருக்கணும். நாம் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அந்த போகிற வரைக்கும், இயேசு நம்மை சந்திக்கிற வரைக்கும் அதற்காக காத்திருக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். நான் இப்பொழுதெல்லாம் அவர் வருகை பற்றி அதிகமாக நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து மறுரூபப்படுத்த போகிறார். அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? எக்கால சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். எக்கால சத்தம் பெருந்துணியாய் அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும், மற்றவங்க கேட்காது. பைபிள் வச்சிருக்கவங்களுக்கு, ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு கேட்காது. மெய்யாய் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அது கேட்கும்போது என்ன செய்யும்? நம்ம ஒருவேளை விட்டுட்டார்னா என்ன செய்கிறது? அந்த நேரம் என்ன பண்ணலாம்? கதறி பார்க்கலாமா? கதறுவோமா? கதறினால் அவர் கேட்பாரா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக வருகிறது. அந்த நேரம், அவர் வருகிற நேரம், ஏன்னா சீக்கிரமாக இருக்கு.
உலகம் முழுவதும் அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து வந்து பாழாக்கும் அருவருப்பாகிய அந்தி கிறிஸ்து அவன் தேவாலயத்தில் நின்று பிரசங்கிக்கிற காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு முன்னதாக மணவாட்டியாகிய சபையை அவர் எடுக்க போகிறார். அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது ஒரு மிக முக்கியமான சம்பவம். நம்ம வாழ்க்கையில் மரணம் எப்படியோ அதை போல இந்த கர்த்தர் வருகை அப்படி நான் நினைக்கிறேன். அதற்காக காத்திருக்கிறேன். அந்த காத்திருக்கிறதுல பழுது இருக்கிறது. எனக்கு இன்னும் முழு பலத்தோடு நான் நின்றுக்கு கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகி அவர் வருகிறார் என்று நான் காத்திருக்க முடியவில்லை. அப்படியே பயம் வருகிறது. அங்கே தான் இவர்களை காட்டுகிறார் கர்த்தர். அன்னாளை பாரு, 84 வயதாகுது, ஆலயத்துக்கு வர போக ஜெபம் பண்ண ஆடல் பாடல் கவனிக்க ஆராதிக்க. அந்த அம்மா, நான் இன்றைக்கு எருசலேமுக்குள்ளே 8வது நாளில் பிரவேசிக்கிறேன். என்னை பார்க்க ஆலயத்தின் வாசலிலே சிமியோனும் அன்னாளும் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு தான் முக்கியம். கர்த்தர் வருகைக்கு காத்திருக்கிறது தான் முக்கியம். அது வரைக்கும் ஓடிக்கொண்டே காத்திருக்கணும், சாப்பிட்டு கொண்டே காத்திருக்கணும், வேலை பார்த்து கொண்டே காத்திருக்கணும், விவசாயம் பண்ணி கொண்டே காத்திருக்கணும், தொழில் செய்து கொண்டே காத்திருக்கணும், படித்து கொண்டே காத்திருக்கணும். எல்லா நேரத்திலும் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் அருளப்போகிற நல்ல முடிவுக்கு நான் சொன்ன இவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தார்கள், விடுதலைக்காக காத்திருந்தார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், மிக முக்கியமான பாடம் இதுதான். இப்போ நான் சொல்ல போகிற பாடத்தை கவனித்துக் கொள்ளுங்க. தங்களை எப்போதும் உயிருள்ள ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக, எப்போதும் உயிருள்ள ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக வைத்து கொண்டார்கள். காத்திருக்கிறவர்கள் என்ன செய்தாங்க? ஆயத்தம் உள்ளவர்களாய் வைத்து கொண்டார். சகரியாள், மரியாள், மேய்ப்பர்கள் இவர்களுக்கு கர்த்தர் அனுப்பிய செய்தி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், இந்த காத்திருந்தவர்கள் எதனாலே இவர்கள் இந்த பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை பெற்றார்கள்? அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கும் அது வேண்டும். லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கும் வெஸ்டர்ன் வால் என்று சொல்லப்படுகிற அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஒரே மதில், பழைய மதில், அதில் போய் முட்டி முட்டி அழுகிறார்கள். மேசியா எப்பொழுது வருவீர்கள்? மேசியா வாரும், மேசியாவே வாரும். 25வது ஆண்டிலே இந்த ஜூன் மாதத்தில் இன்றைக்கு முட்டி அழுது கொண்டிருக்கிறாங்க எருசலேமில். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் அவதரித்த அந்த அருமையான தினத்தை இந்த சிமியோன் கொண்டாடுகிறார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர. அதற்கு காரணம் என்ன?
நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்கள் வாழ்வு. சிமியோன் வாழ்வு. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான கட்டளை முதலாவது தேவனுடைய நீதி. வாழ்க்கையில் இந்த நீதியை கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி நடக்கிறீர்களே என்று அவர் யோசிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இந்த நீதி நிறைய சொல்லலாம். தேவ நீதி, தேவனுடைய நீதி ஒரு சாதாரணமான ஒரு சில்லறை வாங்குகிறதுல அதிகமாக வாங்கிவிட்டோமானால் உடனடியாக திரும்ப கொடுக்கிறோம். நான் கொடுத்தது இவ்வளவு ரூபாய், நீங்கள் திரும்ப இவ்வளவு ரூபாய் தந்திருக்கிறீர்கள், அவ்வளவு அல்ல, இவ்வளவுதான் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நாம் கடைகளிலே பலமுறை நம்மை சோதிக்கிறதுக்கு பலமுறை இந்த அவர் எடுத்து கொடுப்பார். கடைக்காரங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் நம் விஷயத்தில் ஆண்டவர் பரீட்சை பார்ப்பார். எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பரீட்சை பார்ப்பார். ஒரு 100 ரூபா வந்திருக்கு, இன்னைக்கு லாபம்தான், அவன் தெரியாமல் கொடுத்துட்டான், நம்ம வச்சுக்கிடுவோம். அவன் தானே கொடுத்தான், நானா கேட்டேன்? நான் கேட்கலையே, அவன் தான் கொடுத்தான், அது அவன் பொறுப்பு, ஆக நான் வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கலாம். தேவன் நீதி அது அல்ல. நன்றாக கவனியும். கர்த்தர் இந்த காரியத்தில் கவனம். வாயின் வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளாக இருக்கணும். மறந்தும் பேசிடக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லி இந்த என்ன தீமோத்தேயை பார்த்தா, தீமோத்தேயை வர வர மோசமான ஆளாக இருக்காரே, இந்த ஆளை விடக்கூடாது, பாருங்களேன் இப்படி பண்ணுறாரு அப்படி நான் பேசும்போதே ஒரு வார்த்தையும் சொல்கிறது, அது கூடாது. தேவ நீதி அது செய்யக்கூடாது. இவைகளெல்லாம் இல்லாமல் வாழ்ந்து வர வேண்டும். இதெல்லாம் செய்யாம தேவ நீதியை முதலாவது நான் தேடுகிறவனாக இருக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 19-20. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், வேதபாரகர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், துதி ஆராதனை சபை விசுவாசிகளுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, அவ்வளவுதான். நீங்க என்ன பாட்டு பாடுங்க, என்ன ஜெபம் பண்ணுங்க, நீங்க பரலோகத்துக்குள்ள போறதுக்கு முடியாது. பரலோகம் போக முடியாது.
அதனால் கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை முக்கியம், ஒரு செயல் முக்கியம், ஒரு சில்லறை வாங்குறது முக்கியம், நாம் வண்டி நிறுத்துகிற இடம் முக்கியம். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் தேவ நீதியை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். இப்படி நினச்சி வாழ்கிறீங்களா? உங்களை பார்த்து பரலோகம் பயப்படாதே, நம்ம பார்த்து பயப்படாதேன்னு சொல்லு. இப்படி வாழ்கிறவங்களை பார்த்து பரிசேயர்கள் வேதபாரர்கள் நியாயப்பிரமாணத்தை கவனமாக கை கொண்டவர்கள். பரிசேயர்கள் லேசாக நினைக்க வேண்டாம், நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைப்பிடித்தவர்கள். அதை கடைப்பிடிக்கும் போது அந்த எழுத்தை மாற்றிக்கிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படி சொல்லி உங்களுக்கு ஆச்சு, காணிக்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று சொன்ன மாதிரி அப்படியே வழுவினார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், வேதபாரகர்களிலும் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நமக்கு நிறைய சவால் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நாம் ஒரு சிறு சிரமப்பட்டாலும் பக்கத்து சபைக்காரன் கிறிஸ்தவன் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லவே இல்லை. நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், வர்றோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் உபவாச கூட்டத்துக்கு போகிறீங்க, அழுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லா நேரத்தில் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறீங்க என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள். அவள் கேட்கும்படியாக வைக்கக்கூடாது. அவர்கள் முட்டாள்தனமாக கேட்கிறார்கள். அவருடைய காரியம், அவர்கள் தங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளாதபடிக்கு நம்மை பார்க்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, தேவனுடைய நீதியை தேடணும். சொந்தக்காரங்களோடு பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசுகிறதாலும் சரி, ஏதாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் தவறு நடந்திருக்கிறதா மன்னிப்பு கேளுங்கள், மனம் திரும்புங்கள், விட்டு விலகுங்கள். நான் நீதியை தவறி இருக்கிறேன், தேவ நீதியை விட்டு விலகி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்கள். அது மாத்திரல்ல, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழும் வாழ்க்கை. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். மகா மேன்மை உள்ளது. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினார். தேவ தூதர்களால் சந்திக்கப்பட்டார். பிரஜாதிகளிடத்திலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்தில் உலக மக்களின் மத்தியிலே விசுவாசம் உள்ளவராக, விசுவாசிக்க தகுந்தவராக அவரை விசுவாசிக்கும்படி நின்று கொண்டிருந்தார். மகிமையில் பரலோகத்து கடைசியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை சரியா விசுவாசித்து பின்பற்றுகிற போது தேவ பக்தி உண்டாகிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் வந்து தூதர்களுக்கு தெரிய பண்ணி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் புறஜாதிகளுக்கு காட்டி கடைசியில் மகிமையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த சிலுவை பாதையை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் தேவ பக்தி. பைபிளை எடுத்து கும்பிட்டுக்கிறது பக்தி இல்லை. விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6லிருந்து 11வது வசனம் வரை வாசிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்காக
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய, நல்லா கவனிச்சுக்கங்க விசுவாசிகள், கவனிச்சுக்கங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் நல்ல ஐஸ்வர்யவானாகணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பெருக பண்ணிக்கணும். பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பணம் பெருகணும், பணத்தை சம்பாதிக்கணும், நோட்டு நோட்டா அடுக்கணும். அப்படி நம்புகிறவர்கள், விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அந்த பலவிதமான மாம்ச சோதனையில் விழுந்து பாவம் செய்கிறார்கள். போதும் என்று இருக்கணும் வாழ்க்கையில். போதும், அது போதும் என்று கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. நல்லா இருக்கிறேன், அப்புறம் கொடுப்பார். இப்பொழுது இருக்கிறேன், போதும், எனக்கு போதும். எது போதும்? பிள்ளைகள் வளர்க்கிறேன், சாப்பிட்றேன், ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வர்றாங்க, வேலைக்கு போகிறோம், வர்றோம், நிம்மதியாக இருக்கிறோம், போதும். பக்கத்து வீட்டில் ஒரு ஆடி கார் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நானும் வாங்க ஆசைப்படக்கூடாது. விசுவாசி ஆசைப்படக்கூடாது. விசுவாசி பக்கத்து வீட்டை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நல்லா வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, பக்கத்து வீட்டை பார்க்க மாட்டேன். அந்த அம்மா அப்போ தான் வரும். நான் பார்த்தீங்களா புதுசாக ப்ரெஸ்டீஜ் குக்கர் இப்பொழுது ரிஃபைன் பண்ணி போட்டிருக்கிறா, இப்போ வாங்கியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் பாருங்கள் என்று பெட்டியோடு காட்டுவாங்க. அது 3500லேருந்து 4000. அதை புருஷன் வந்தன்னே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கணும், கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்கிறது? கடன் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும். இந்த முறையை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த முறையை நாம் தவிர்க்க வேண்டும். போதும், நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது சந்தோஷம், போதும். எங்க சொல்லுங்க, போதும். போதும்னு நல்ல மனப்பூர்வமாக சொல்லுங்க. கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருக்கிறீங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த போதும் சொல்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயு 6:3 இந்த ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும். அந்த தேவ பக்தி அது சரியில்லை. வேற்றுமையான உபதேசம் இன்றைக்கு கவனம். இன்றைக்கு நமக்கு கடைசி காலத்தில் உபதேசங்கள் வித்தியாசமாய் மாறி வருகிறது. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள டிவியில் வர ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற போதகர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற போதகர்கள் மட்டுமல்ல, உலக நாடுகள் இருக்கிற எல்லா போதகர்கள் பேசுகிறதை நான் கேட்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். கள்ள உபதேசம், துர் உபதேசம், மாறுபாடான உபதேசம், ஏற்றுக்கொள்ள முடியாத விசுவாசத்துள்ள உபதேசம், இதெல்லாம் இன்றைக்கு போற்றி பாராட்டப்படுகிறது. இந்த உபதேசங்களை
பின்பற்றக்கூடாது. நல்ல தேவ பக்தினா பின்பற்றக்கூடாது. நல்ல தேவ பக்தியாக இருக்கிறவங்க இந்த உபதேசங்களை கைவிடணும், கேட்கக்கூடாது. வேண்டாம், இது எங்களுக்கு பிரியமில்லை, இது நல்ல உபதேசம் இல்லை. அப்போஸ்தலர்களுடைய ஆதி அந்தமான ஐக்கியத்தில் அவருடைய அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்ட திருச்சபை தான் நாங்கள் நம்புகிறது. தாய் சபைக்கு வாங்க அப்படின்னு கத்தோலிக்க மக்கள் அடிக்கடி கூப்பிடுறாங்க. நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா போதும், சொந்தக்காரங்க வருவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், சபையை விட்டு போகாத, இந்த சர்ச்சை விட்டுட்டு நீ அங்கே போனே இல்லை, அதில் தான் உனக்கு இது பூரா வந்தது. அது பூரா அதனால தான் வந்ததா? இல்லை, அங்கே தான் ஏமாறுறோம். மாறுபாடான உபதேசங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு மனைவியை விவாகரத்து பண்ணுகிறார். விவாகரத்து பண்ணி விவாகரத்து முடிகிறதுக்குள்ள இன்னொரு பெண்ணோட போய் சேர்ந்து கொள்ளுகிறார், படம் எடுக்கிறார். அவருக்கு பல பெண்கள் தொடர்பு இருக்கிறது. இதில் வீக்காக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை தெரிய வேண்டாமா? அவருக்காக ஜெபிங்கள் என்று பெரிய போதகர்கள் ஜெபிக்கிறாங்க. அவரை மறந்துடாதீங்க, அவருக்காக ஜெபிங்க. அவர் வேணும். கர்த்தர் அவரை பயன்படுத்துவார், எழுப்புதலுக்கு அவரை பயன்படுத்துவார். அதை நாமும் கேட்டுட்டு ஆடி போகிறோம். இல்லை, அவருக்காக ஜெபிப்பது தவறு. கர்த்தர் அறிவார். நாம ஜெபிக்க வேண்டாம். மாறுபாடான உபதேசங்கள், முறைகேடான வார்த்தைகள், முறைகேடான நடவடிக்கைகள், சபையில் எழுந்து ஆடுவது, பாடுவது, குதிப்பது, பிரசங்கிப்பது, இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். உபதேசங்களில் மாறுபாடு. ஒருத்தன் சிரிக்க சொல்றான், அவன் சொன்ன எல்லாரும் சிரிப்பீங்க. இப்போ நான் சிரிச்சதுக்கு நீங்கள் யாரும் சிரிக்கலை, நல்லவங்க. அப்படின்னு நீங்கள் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இப்படி ஒரு உபதேசம் பைபிளில் இப்படியா சிரிக்க சொன்னாங்க? கிடையாதே. நல்ல மனிதன், சாதாரண மனிதன் எப்படி போகணுமோ அப்படி போகணும். ஆக கெட்ட உபதேசங்கள் நமக்கு அருகில் வர வேண்டாம். அது தேவ பக்தியை நாடா. நீதியும் தேவ பக்தியும் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அதில் நான் நீதிக்காக ஒரே ஒரு வசனம் தான் எடுத்தேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுகள், அதுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. இரண்டாவது, ஜெபம் செய்தவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் பாருங்கள், கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் உங்கள் மேல் வந்து விழுந்து உங்களை கஷ்டப்படுத்தும். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க என்றார். மத்தேயு 21வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்களேன். ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாத வாழ்வு ஜெயம் இல்லை. ஜெபிக்கிற பிள்ளை ஜெயிக்கும். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி
தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நல்ல கவனிச்சுக்கங்க. தேவனோடு நல்ல ஜெபம் பண்ற பிள்ளை பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை கேட்பார்கள். உங்க வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கா? திருத்திக்கங்க. இல்லைன்னா பரலோகம் இல்லை, பரலோகம் கிடையாது. ஜெபம் இல்லாத வாழ்வு நமக்கு வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை நடத்த சொல்லி அவரிடத்தில் சொல்லுங்க. பழுதொன்றும் இல்லாமல் உங்களை பழி நடத்தி செல்லுகிற கர்த்தர் உங்களை சீயோனுக்கு நடத்தி செல்லுவார். ஜீவ யாத்திரை முடிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்வு ஜெயமில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். எச்சரிக்கையாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார். ஆக ஜெபிக்கிற பிள்ளைக்கு பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை. மூன்றாவதாக, கிரியை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை பரலோகம் வாழ்த்துகிறது. மரியாள் தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை பெற்றவள். தேவன் பூமி முழுவதையும் பார்க்கிறார். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அப்படியே பார்க்கிறார். மரியாளை பார்க்கிறார். மரியாள் தான் தாழ்மை உள்ளவள், கீழ்ப்படிதல் உள்ளவள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். எவ்வளோ பெரிய கடமையை மரியாள் மேலே வைக்க போகிறாரு. கல்யாணம் ஆகாமல் பரலோகம் ஒரு குழந்தையை அவங்களுக்கு கொடுக்க போகுது. அதை சுமந்து தீர்க்கணும். யூத சாம்ராஜ்யம், யூத பேரரசு, யூத சமுதாயம் அப்படிப்பட்ட பெண்களை கல்லெறிந்து கொல்லணும்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ தலைமறைவாக வாழ்ந்திருப்பார்கள். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காட்டியிருக்க மாட்டார்கள். யோசேப்பு பத்திரமாக போய் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்திருப்பார். பயந்து வாழ்ந்தார். தாழ்த்தி 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 அப்போ பார்க்குறாரு. கண் அப்படியே பார்த்து வந்தபோது மரியாள் கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அங்கே ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்தில் 8, 9 ஆகிய 2 வசனங்கள் நோவாவை பற்றி வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. உலகத்தை பிரளயத்தினால் அழிக்க போறேன், ஜலத்தினால் அழிக்க போறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே பார்க்கிறார். ஒரே ஒரு குடும்பம் தான் மீதம் இருக்கு. நீயும் உன் பிள்ளைகளும் மனைவியும் 8 பேரும் இந்த பேழைக்குள்ள போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நோவாவுக்கு சொல்லுகிறார். கிருபை பெற்ற நோவா. 7வது அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர்
நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் ஹல்லேலூயா. 2025 ஆண்டில் நம்ம பார்த்து கர்த்தர் சொல்லணும், இந்த சந்ததியில் உங்களை பார்த்தேன், கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று துதி ஆராதனை சபை மக்களை பார்த்து சொல்லணும்னு கேளுங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பாருங்க, எல்லா குறைகளையும் மன்னிங்க, நான் கிருபை பெற்றவனாக நிற்கணும். ஹல்லேலூயா. சும்மா கோயில் சர்ச்சுக்கு வந்துட்டு போகக்கூடாது, சும்மா ஜெபத்துக்கு வந்துட்டு போகக்கூடாது, பேருக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, கிருபை பெற்றவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கிருபை மிக முக்கியம். கடைசியாக 4வது அதிகாரத்தில் தேவாலயத்தை சார்ந்த வாழ்க்கை, தேவாலயத்தை சார்ந்த வாழ்க்கை. லூக்கா 2:36-37 வசனம். அன்னாள் ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். இன்றைக்கு நம்ம பார்க்கணும், தேவாலயத்திலேயே இருக்க முடியுமா? அது முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவாலயம் சபைக்கு தெரிவிக்க வேண்டியது, சபைக்கு சொல்ல வேண்டியது, இது கவனமாக இருக்கணும். சர்ச் பாஸ்டருக்கு ஒரு காரியத்தையும் தெரியப்படுத்தணும். பாஸ்டர், இந்த எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவாலயத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. தேவாலயத்தில் பிரசங்கம் நடக்குது, பாடல் நடக்குது, இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு இதில் என்ன சம்பந்தம்? கவனம். ஒவ்வொருவரும் இதில் கவனித்து எடுத்துக்கொள்ளுங்க. தேவாலயத்தை சார்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். இதெல்லாம் நான் பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டேன். பாஸ்டர் என்பவர் ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய பிரதிநிதி. அவரிடத்தில் சொல்கிற காரியம் கர்த்தருக்கு சொல்கிற மாதிரி. அதை கொண்டு போய் அவர் தம்பட்ட அடிக்க மாட்டார், யாரிடத்தும் போய் சொல்ல மாட்டார். உங்கள் குடும்ப காரியமா, உங்களுடைய பிரச்சனையா, அதற்காக ஜெபிப்பார், அதற்காக வேண்டுவார்கள், உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள், உங்களுக்கு யோசனை சொல்லுவார்கள், இப்படி நடங்கள் என்பார்கள். அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சபைக்கு தெரியாமலே பல காரியங்களை செய்கிறார்கள். கடைசியில் அகப்பட்டு கொண்டு மாட்டிக்கொண்டு தப்ப முடியலைன்ற போது போதகர்கிட்ட வர்றாங்க. பாருங்க பாஸ்டர், இப்படி கடைசி ஆயிருச்சு. நிறைய காரியங்கள் என்னுடைய இந்த 35-40 ஆண்டு கால ஊழிய வரலாற்றில் நான் நிறைய சொல்ல முடியும். சபைக்கு சொல்லாமல் செய்யாதீங்க என்று. என் பையன் ரூம் எடுத்து படிக்கிறான், நண்பர்களோடு படிக்கிறான், அவன் டியூஷன் படிக்கிறாங்க. அப்படி சந்தோஷமாக சொன்னார் ஒரு அப்பா, நம்முடைய சபையை சேர்ந்த விசுவாசி. கடைசியில் ஒரு நாள் வந்து கோவென்று அழுதார். என்ன பிரதர், என்ன விஷயம்? இயேசு இருக்கிறாரான்னு கேட்டுட்டான் என் மகன். இயேசுவை நான் ஏன் ஆராதிக்கணும்னு கேட்டுட்டான். பிரதர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்கள் மகன் தனியாக ரூமில் விடாதீங்க, நண்பர்களோடு விடாதீங்க, உங்களோடு சேர்த்து ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க,
அவனை சிறு வயதிலிருந்தே பழக்குங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. இப்போ போயிட்டான். இயேசு யார் என்று கேட்க போய்விட்டான். இப்போது அழுகிறீர்கள். இந்த மாதிரி அழுக பிள்ளைகள் விஷயத்தில் தாய்மார் தகப்பன்மார் சபைக்கு மேலே தூக்கக்கூடாது. சபை என்ன சொல்லுதோ அதுதான் பிள்ளைகளுக்கு. கவனிக்கணும், பிள்ளைகள் கவனிக்கணும். தவறாக வளர்க்கிறீர்கள். ஒரு பெற்றோர் பிள்ளையை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே ரொம்ப வருத்தப்படுறீங்க. இல்லை, இங்கிருந்து வருகிறது நியாயமானது, சத்தியமானது, தேவனுடைய இரக்கத்தின்படி சொல்லுகிறோம். யாரும் மறுக்க முடியாது. உங்களை பார்த்து இப்படி செய்யுங்க என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை குறை சொல்கிறோம்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது அது உங்கள் பிரியம். ஆனால் சபைக்கு மேலே நேசிக்கலாம் முடியாது, கூடாது. சபையை காட்டிலும் பிள்ளைகளை கூடாது. சபை தான் முக்கியம். இந்த முடிவை எடுங்க. அப்பொழுது கர்த்தர் பயப்படாதீர்கள் என்று உங்களை பார்த்து கொள்வார். சபைக்கு வராமல் இருக்கிறது, சபைக்கு நடுவில் டிமிக்கி கொடுக்கறது, பொய் சொல்கிறது, பாஸ்டருக்கே தெரியாமல் போயிட்டு வர்றது, இதெல்லாம் வேண்டாம். ஓப்பனாக இருங்க. சபையோடு சேர்ந்து பேழையோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். அந்த பயணம் இனிதாக இருக்கும். அந்த பயணம் நன்மையாக இருக்கும். அந்த பயணம் வெற்றியில் முடியும். அது இல்லாமல் ஒரு நாள் நாங்கள் கொஞ்ச காலம் இப்படி போவோம் வருவோம், முடிவில் ஒரு தோல்வியான போது பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறது. திருமணமா படிப்பா எதுவாக இருந்தாலும் போதகரிடத்தில் வந்து சொல்லி ஜெபம் பண்ணி தேவ ஆலோசனைகளை கேட்டு போகிற குடும்பம் பத்திரமாக இருக்கும். அவர்கள் தடுமாற மாட்டார்கள். அவர்கள் வீணாக அழமாட்டார்கள். பிள்ளைகளை குறித்து பரிதபிக்க மாட்டார்கள். என் பையன் இப்படி, என் பிள்ளை இப்படி, என் புருஷன் எப்படி, இதெல்லாம் எப்பொழுது வருகிறது? ஆராதனைகளிலே நீங்கள் சொல்லாமல் விட்டுவிட்டு சில காலம் மறைத்து விட்டு பின்னால் வந்து சொல்லும்போது வருகிறது. அதையெல்லாம் எடுத்துருங்க, தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தது இந்த சபை. இந்த சபையோடு ஐக்கியமாக இருப்பேன். அந்த பாருங்க, அன்னாள் தேவாலயத்திலும் தேவாலயத்தின் காரியங்களிலும் 84 வயதாகும் போது அப்படியே கலந்திருந்தாள். அப்போ தான் இரட்சகரை கண்டது. இயேசுவை காணணும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும், அவர் சொல்படி நடக்கணும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நீதியும் தேவ பக்தியும் உள்ள வாழ்க்கை, ஜெபம் செய்வதற்கு உள்ள வாழ்க்கை, கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை, தேவாலயத்தை சார்ந்த வாழ்க்கை, இந்த 4 காரியமும் நம்ம இடத்துல இருந்தால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஒருவேளை இதில் ஏதாவது 1, 2 தடுமாறுதா, இப்போது ஒப்புரவாகுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் போதகர் பேசினபடி என உள்ளம் தடுமாறுகிறது, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு தருவார். பயப்படாதிருங்கள். ஜூன் மாதத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை நினைத்து பயப்படாதிருங்கள். முடிவு நாட்களை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே.
தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நான் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நேர்ந்தெழுதுதே. அந்த நாளும் அதிவிரைவா மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 4 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், கிருபை பெற்றவர்கள், தேவ இரக்கம் பெற்றவர்கள், தேவனுடைய ஆலயத்தை சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த 4 காரியமும் எங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று குறைந்திருந்தாலும் அதை இன்றைக்கு சரியாக வைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் அவைகளை சரி பண்ணுவாராக. தேவனுடைய நீதி, இரக்கம், தயவு எங்களுக்கு உண்டாகட்டும். தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழும் கிருபை எங்களுக்கு தாரும். போலியான வாழ்க்கை வேண்டாம், போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். உண்மையான ஆதாரமான தேவனோடு நெருங்கிய உறவு கொண்ட அவருடைய அன்பினால் இணைக்கப்பட்ட நல்வாழ்வு வாழ உதவி செய்ய எங்களுக்கு தாரும். எங்களை வழி நடத்தும். எங்கள் குறைகளை எல்லாம் நீக்கிவிடும். ஆண்டவர், இந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் கர்த்தரிடத்தில் தருகிறேன். இந்த துதி ஆராதனை சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக, விசுவாசத்தில் வளர பண்ணுவாராக. தேவனோடு இரக்கம் பெற்று தேவ கிருபை பெற்று ஆண்டவருக்காக காத்திருக்கிற கிருபை தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உறவும் பிரியமும் சிநேகமும் இன்றைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுமைக்கும் கர்த்தர் வரும் வரைக்கும் நம்முடனே கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் நல்லவர்.